இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த எவிடன்சஸ் நான் இந்த ரெட் பிக்ஸ்ல மட்டும் தான் நான் காமிக்கிறேன். இவர் தான் கவுன்சிலர், ஒயிட் ஷர்ட். இதோ வந்தோன்னே ஒண்ணு இல்லை, நான் பார்த்து சிரிச்சு கை கொடுத்துக்கிட்டு இந்த பேச்சுக்கு அப்புறம் அந்த காவல் அதிகாரி நடந்துகிட்ட விதத்தை இப்ப காட்டுறேன். ஒரு கவுன்சிலர் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போதாதான் மொத்த பேர் உள்ள வச்சிருவாரா? ஏய் பேண்ட்ரவர் பாருங்க சொல்லிட்டாரா? இதை விட எவிடன்ஸ் என்ன வேணும்? பிரபாகரன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரே ஒருத்தரை மட்டும் இங்க வான்னு சொல்லி தனியா கூட்டு போயிட்டு ஒரு 10 பேர் கும்பலா சேர்ந்து அவர் அந்த மாதிரி பஞ்ச் அவ்வளவு பஞ்ச் பண்றாங்க. வயிற்றுல கீத்துல ஃபேஸ்ல எல்லாத்துலயுமே பாக்ஸிங் மாதிரி போட்டு அப்படி ஒரு பஞ்ச் பண்றாங்க. அவரால் அதை சமாளிக்க முடியல. அவர் வந்து ஆக்சுவலா நம்ம தலைவரோட ஜனநாயகன் படத்துல நடிச்சவர். தடுக்க போனவர் தான் முகேஷ்ன்றவர். அவர் நம்ம கட்சியில ஒரு முக்கிய நிர்வாகி. அவர் என்ன பண்றாரு? அவர் போறாரு, அவரை பொண்ணு அவரையும் ஃபேஸ்லயே பஞ்ச் பண்றாங்க. 2 பேர் பிரெக்னென்ட். நான் அதை இந்த இன்டர்வியூல தான் சொல்றேன். ஏன்னா நாங்க இருந்த இந்த பதற்றமான சூழ்நிலை கிட்டத்தட்ட நான் தூங்கி 36 மணி நேரம் ஆகுது. தூங்காம இங்க வந்து நான் உட்காந்துருக்கேன். ஏன்னா நானே வந்து தலைமை கழகத்துல பாதுகாப்பு குழுல முக்கிய ஆளா நான் போடப்பட்டிருக்கேன். ஏன் தொகுதியிலேயே எனக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு. ஸ்பெஷல் டீம் ஒரு 4 பேர் ஒரு மாதிரி வந்திருக்காங்க. சரி ஓகே வந்தாங்க, ஸ்டேட்மெண்ட் கட் பண்றாங்க, நீங்க வைங்கன்னு சொல்லி வச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு திருப்பி போன் வருது. ஆனா நாங்க ஸ்டேட்மெண்ட்ல ஒன்று சொல்றோம், அவங்க எழுதுறது ஒன்னா இருக்குன்னு எழுதிட்டு வேற சைன் பண்ண சொல்றாங்க. எப்படிமா நீ போனை கொடுன்ற? இதெல்லாம் எங்க நடக்குது? இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி நடக்குது. இந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து பக்கத்திலேயே இருக்க இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திட்டாங்க. அது ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணோன்னா அந்த பொண்ணு அங்க போய் அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க யூனிஃபார்ம்டு போலீஸ், அங்கேயும் சிசிடிவி இருக்கு, யூனிஃபார்ம்டு போலீஸ் எல்லாம் ஒரு 6-7 பேர் போயிட்டு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா வெளியில எடுத்துட்டு அப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்காரு? போன் எடுத்து நீட்டி நான் இங்கே பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன், என் குழந்தைக்கும் என் மனைவிக்கும் இப்ப பாதுகாப்பு தேவை, நான் எல்லாருக்கும் லைவ்ல பேசிடுவேன். எதுக்காக சார்? எதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது? ஏன்னா அட்மிஷன்ல இருந்தா எஃப்ஐஆர் கண்டிப்பா போட்டே ஆகணும். 10 பேர் சொல்றாங்க. அவங்க 10 பேர் வந்து என் வீட்டுக்குள்ள வந்தாங்க, வந்து என்னை அடிச்சு என்னை தாக்கி என்னை விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி எங்களுக்கு காயப்படுத்திட்டாங்க. எங்களால முடியல, நெஞ்சில மிதிச்சிட்டாங்க. அது இதுன்னு அருமையான ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க. அவங்க அந்த பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே, இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் அங்கே போயிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே அங்க இருந்து பிரஸ் கிட்ட நானும் பேட்டி கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது, நாளைக்கு இப்படி ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படின்ற அந்த பேட்டியை நான் கொடுத்ததுனாலதான் உண்மை என்னன்றது தெரிய வந்தது. ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் தாக்கப்படுறாங்க, இஸ்லாமிய பெண்கள் தாக்கப்படுறாங்கன்னா இப்ப எந்த அளவுக்கு சூழல் இருக்குன்னு பாருங்க. இத்தனைக்கு அங்க இருக்கிற அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் கவுன்சிலரா இருக்கிறார். அவரு கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு அநியாயம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் வந்து அச்சத்துல வந்து இவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணதாகவும் அதனாலதான் இவ்வளவு பெரிய இது நடந்தது. எவ்வளவு சந்தோஷமா பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா. இஸ்லாமியர் தான். ஆமா, எல்லாருமே இஸ்லாமிய பெண்கள் தான். எல்லாம் ஒவ்வொரு வீடியோ ஒரு நாள் இருக்கு. இந்த தாக்கப்பட்டவங்க இவங்களாம் தான்.